தாடி இருக்குது நண்பர்களே. ஸோ அகெயின் வெல்கம் பேக் கைஸ். ஆக்சுவலாக கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நானும் பேசி, ஒரு 7-8 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் திருப்பி அகெயின் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு அண்ட் ஒரு நல்ல ப்ளேஸில் இப்போ செட்டில் ஆகி உட்காந்துட்ருக்கேன். எனக்கு தெரில, ரீசன்ட் டேஸாக இப்போ யாரை பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, தே ஃபீல் டிப்ரெஸ்ட். நான் யாராவது ஒருத்தரை பார்த்து எப்படி மச்சா இருக்குது அப்படின்னு கேட்டால் தே செட் ஏதோ போகுது வாழ்க்கை, மயிறு மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம். ஸோ இது அவனுக்குன்னு மட்டும் இல்லை, எனக்குமே பார்த்தா இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு தெரியும்ல, நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், இப்போது அந்த பர்சன் இல்லை அப்படின்றது. ஸோ இந்த டிப்ரெஷன்ற ஃபீலிங் எப்படி க்ரியேட் ஆகுது, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இது யாருக்கு நிறைய வருது அப்படின்னு நேற்று உட்காந்து நானும் தரவுகளை செக் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் விஷயங்கள் கிடச்சிது, அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தா டிப்ரெஷன் அண்ட் அது எப்படி க்ரியேட் ஆகுது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதை பற்றி கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. ஸோ அப்போ சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு கம்ப்ளீட் வீடியோ பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷனுக்காக தான் இருக்க போகுது. ஒரு டிப்ரெஷன் எப்படி க்ரியேட் ஆகுது, அதுக்கான காரணிகள் என்ன, டிப்ரெஷனில் இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணுறோம் அண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பற்றின கம்ப்ளீட் கைடாக இந்த வீடியோ இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்ருக்க சில விஷயங்கள், எனக்கும் தோணுன விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அஸ் ப்ரீவியஸ்லி ஒரு டிப்ரெஷன் க்ரியேட் ஆகணும்னா அதுக்குன்னு சில காரணிகள் வேணும். அந்த காரணிகள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் லாஸ், யாரோ ஒருத்தரை இழந்துடுறது. அப்புறம் ஃபெயிலியர், நம்ம நினச்ச ஒரு விஷயம் நினச்ச மாதிரி நடக்காமல் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேனே, நான் ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அது ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் சோகமாக மட்டும்தான் இருக்கேன். செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறேன், கிடைக்கல. தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், இந்த மாதிரி கண்டினியூவான ஒரு விஷயம், அதாவது கண்டினியூவான சோகம் தான் எனக்கு தெரிஞ்சு டிப்ரெஷன் நினைக்கிறேன். நாள்பட்ட சோகம்னு சொல்லலாம் எக்ஸாக்டாக சொல்ல போனால். ஸோ ஃபெயிலியர். மூணாவது விஷயம் பார்த்தா டிசப்பாயின்மெண்ட், நம்ம நினச்ச விஷயம் நினச்ச மாதிரி நடக்காமல் இருக்கும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல அது. அப்புறம் கில்ட்டு, ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருப்போம், அந்த சம்பவத்துக்கு நமக்கும் ஏதோ ஒரு குட்டி சம்மந்தம் இருந்தால் கூட இல்லை, நம்ம எல்லோரும் அந்த சம்பவத்துக்கு நான் தான் காரணம், அது நான் தான் பண்ணேன், அது நான் பண்ணாமல் இருந்திருக்கணும், இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் தெரியுமா, நம்மளே ப்ளேம் பண்ணிக்கிறது. இது ஒரு மோசமான விஷயம். அப்புறம் சேஞ்ச், இது எல்லாருக்கும் தெரியும், எல்லார் லைஃப்பில் நடந்திருக்கும். நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த ஒரு பர்சன் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கிறதோ, இல்லை நேற்று நம்ம பண்ண ஒர்க்கு இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி பண்ணாமல் இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். அப்புறம் எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்டெப்ஸ், அது என்ன எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு தான் எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு கேள்வி வரும் தெரியுமா, என்னோடய லைஃப் ஒர்த்து தானா, நான் கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கேனா, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தானா, இதுதான் அந்த கேள்வி. இதுதான் ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிப்ரெஸ்டாக இருக்கிறதுக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு 22 வயசு பையன், எனக்கு லைஃப்பில் தான் பெருசாக பண்ணணும்னு ஆசை இருந்துகிட்டே இருக்கேன். ஓகேவா, நானும் இதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறேன், ஓடிட்டே இருக்கேன். ஆனால் நான் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரி நடக்கலை. எல்லாருக்குமே ஒரு இது இருக்குள்ள, ஒரு குட்டி குட்டி கோல்ஸ் வச்சுருப்போம். 23 வயசில் நான் இதை பண்ணணும், 24 வயசில் நான் இதை பண்ணணும். இது ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு சாதாரண கான்வர்சேஷனாவோ இல்லை ஒரு குட்டி கொஸ்டினாக மட்டும்தான் இருக்கும். நான் கரெக்டான பாத்தில் போகிறதுக்கு நான் போட்டுக்கிட்ட ஒரு லைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் இந்த லைனே ஒரு கேள்வியாக மாறும். இப்போது ஒரு 23 வயசில் நான் ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், சரிங்களா. நான் நினச்ச மாதிரி என்னால் பண்ண முடியலன்னு வச்சுக்கலாமே. அப்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி வரும் தெரியுமா, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா, இல்லை நான் இதுக்கெல்லாம் ஒர்த்து தானா, இந்த மாதிரியான ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் தெரியுமா. இந்த கேள்வி காலப்போக்கில் டிப்ரெஸ்டாக மாற்றும். அந்த டிப்ரெஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் நினச்ச விஷயத்த பண்ணி முடிக்கிற வரைக்குமே எனக்கு அந்த டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் பார்த்தா நம்மளை மோட்டிவேட் பண்ணும் தான், நான் ஒரு கரெக்டான பாத்தில் போகிறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணும் தான். அட் த சேம் டைம் இந்த ஒரு கர்மமே பார்த்தா என்னோடய மற்ற விஷயங்களை கம்ப்ளீட்டாக அமுக்கி விட்டுரும். அப்படியே என்னால் மற்ற எதுலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஆக்கி விட்டுருது. அண்ட் மோர் ஓவர் அந்த 23 வயசை நான் தாண்டிட்டேன். இப்போ அடுத்து ஒரு 6 மாதம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைமுக்கு அப்புறம் நம்மளே கொஸ்டின் பண்ணிக்க ஆரம்பிப்போம். நான் பண்ணுறது கரெக்டு தானா, நான் கரெக்டான பாத்தில் தான் போகிறேன்னா, நான் இதுக்கு லாயக்கான ஆள் தானா, என் லைஃபோட பர்பஸ் என்ன, என்னால் என் ஃபேமிலியை கொண்டு போக முடியுமா நெக்ஸ்ட் லெவலுக்கு, இல்லை கடைசி வரைக்கும் நான் இப்படி இருந்துருவேனான்னு ஒரு கேள்வி வரும் தெரியுமா. இந்த மைண்ட் செட் தான் நான் சொல்கிறேன். இது தப்புன்னு நான் சொல்ல, ஏன்னா இப்போது எனக்கு தெரிஞ்ச ட்ரெண்ட் செட் மாறிடுச்சு. நிறைய பேர் இப்போ இது மாதிரி யோசிச்சு தான் கஷ்டப்பட்டுருக்குமே தவிர, யாரும் ஃபஸ்ட்டு மாதிரி அதுக்கெலாம் சீன் இல்லை. இப்போ அதை நான் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். மேபி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, பட் சொல்கிறேன். அதை விட இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருந்தால் கூட இந்த கர்மமே இப்போ ரொம்ப ஒரு மாதிரி நம்ம அமுக்கிட்டு இருக்கு போட்டு. எனக்கே தெரியும், நான் நிறைய வாட்டி நானே இதை யோசிச்சிருக்கேன். அதனால தான் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, ஐ வாண்ட் டு சம்திங், எனக்கு இதில் ஆசை இருக்குது, எனக்கு இதை பண்ணணும்னு தோணுது, ஆனால் என்னால் அதை பண்ண முடியுமா, அந்த ஒரு கேள்வி.
அந்த கேள்வியே என்னை போட்டு போட்டு அழுத்தி ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடுது. ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு நான் வந்துடுறேன். இப்போது நான் இந்த சொன்ன கதையெல்லாம் வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நானும் குட்டியாக ஒரு டிப்ரெஷனில் தான் இருக்கேன்னு வச்சுக்கோமே, சரிங்களா? ஸோ நான் டிப்ரெஷனில் தான் இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியறதுக்கே டைம் எடுக்குது சில பேருக்குலாம். அண்ட் இந்த டிப்ரெஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கான சில அறிகுறிகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நான் அப்படியே கண்டினியூவாக சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விஷயம் இந்த டிப்ரெஷன்றது ஒரு மென்டல் ஸ்டேட் தான். ஒரு மாதிரியான ஒரு ஆழமான சோகமான மனநிலை, சரியா? இப்போ நான் நீ நார்மலாக இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தா கூட நீ டிப்ரெஷனில் தான் இருக்க நம்ப வைக்க போகிற தருணங்கள் இது எனக்கு நிறைய வாட்டி தோணியிருக்கு. நான் கூகுளில் போய்ட்டு சும்மா எனக்கு தலைவலிக்குன்னு போட்டால் கூடல கேன்சரு, பிரெயின் டியூமரு இந்த மாதிரி தான் ஒரு கர்மத்தை காமிச்சிவிடும். ஸோ மொதல் விஷயம் என்னென்னா, ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கிறது. எவங்கிட்டையும் பேச தோணலை, எவங்கூடையும் பழக தோணலை. நான் பாட்டிக்கு செவனே நானாக இருந்துக்கிறேனே. இது நீ சின்ன வயசுலேருந்தே எப்படி இருந்தாலும் ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நேற்று வரைக்கும் எல்லாரோடையும் ஜாலியாக இருந்த நீ இன்றைக்கி ஜாலியாக இருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் நண்பா, இப்படி சொல்கிறது இருக்குல்ல. இதுதான் முதல் கதை. ரெண்டாவது விஷயம், சிலர்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பான். நம்ம சொல்லுவோம் மனுஷன் வாழ்கிறான்டா, செம்மையாக தூங்குறான் அப்படின்னு. ஆக்சுவலாக கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ரியல் வேர்ல்டில் இருக்க யார்ட்டையும் பேச பிடிக்காது. ரியல் வேர்ல்டில் யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு எந்த இடத்துல நிம்மதி கிடைக்கும்? தூக்கத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் ஹைப்பர் ஸ்லீப்பிங்ஸ் ஆல்சோ டிப்ரெஷன். நீ டிப்ரெஸ்டாக இருக்கும்போது நிறைய நேரம் தூங்குவியா நண்பா. அப்புறம் இன்னொரு செட் இருக்கானுங்க, பேட்மேன் பாய்ஸ், வவ்வால் பசங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டானுங்க, அவங்களுக்கு தூக்கமே வராது. இதுவும் டிப்ரெஷனோட ஸ்டேட் தானா. நேற்று தான் படித்தேன் நானே. நேற்று வரைக்கும் செம்மையாக பண்ண வேலையை கூட இன்றைக்கி பண்ண முடியாமல் தட்டி தடுமாறி திக்கி தசை மாதிரி நிற்கிறது. ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது இது ஒரு காரணம். ஏன்னா தூக்கம் இருக்காது, இல்லை நிறைய வேறு விஷயங்கள் மண்டையில் தோணிகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உன்னால் நார்மலாக இதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல இந்த டைப்பு, நிறைய தின்றது இந்த டைப்பு. இவங்களுக்கு கூட மேபி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல, ChatGPT சொன்னிச்சு, இது எனக்கு தெரில. இதில் டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை சிலருக்கெலாம் பார்த்தோன்னா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிலாம் சொல்லிட்டு. சிலர் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி அப்படியே ஒப்பாரி வைப்பாங்க, கதறி எழுதுவாங்க. அதுவும் பார்த்துருக்கேன். சிலர் ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ளே சில சோகம் இருக்கும். அதனால் நண்பா, நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு செம ஹாப்பியான நியூஸ் வச்சுருக்கேன்னா அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லிப்பாரு, அந்த ஹாப்பினஸ் டபுளாக மாறும். அதே உங்ககிட்ட ஒரு சோகமான விஷயம் இருக்குது அப்படின்னா அதையும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிப்பாரு, பாதியாக குறையும். ஸோ இது நான் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இப்போது கூட எனக்குன்னு சில க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட என்னால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஃபேமிலிக்கிட்ட என்ன தான் க்ளோஸாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள்னு சிலது இருக்குது, இல்லாமல் இல்லை. அதுவும் ஒரு டீனேஜருக்கு கண்டிப்பாக இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நீ டிப்ரெஷனில் உட்காந்துட்ட, நீ ஆல்ரெடி டிப்ரெஸ்டாக இருக்க, இந்த சிம்டம்ஸில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோ, இல்லை ஏதோ இந்த கேட்டகரியில் நீ ஏதோ ஒரு பர்சனில் இருக்கன்னு வச்சுக்கோ. நீ இப்போ வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு இருக்குது தெரியுமா? என்ன பண்ணணும்? உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என்ன பண்ண, ஆனால் பண்ண தான் முடியாது. அதான் சிக்கலே. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன். அப்படியே எல்லாம் சொல்லியிருப்பானுங்க. இது பற்றி ஒரு 100 1000 வீடியோ இருக்கும். நானும் அப்படியே பேசுகிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மொதல் விஷயம், உன்னோட டெய்லி ருட்டீனை திருப்பி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணு. பண்ண முடியுமோ முடியாதோ, திருப்பி ட்ரை பண்ணு. இந்த கர்மம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த திங்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உனக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை இருந்திருக்கும். அந்த வாழ்க்கைக்குள்ளே திருப்பி போக ட்ரை பண்ணு. ரெண்டாவது, நான் இதை மறக்கணும், நான் இதை மறக்கணும், அதை விட்டு வெளியே வந்தே ஆகணும், நான் இப்போ பாரு இப்படி ஓவர் கம் பண்ணி காட்டுறேன், பண்ணவே கூடாது. தவறான விஷயம். எப்போவுமே இந்த மாதிரி நிலமையில் இருக்கும்போது டைம் தான் எல்லாத்தையும் மாற்றும். ஸோ டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். காலம் கொடு, டைம் கொடுத்தனா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். நேற்று ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்றதுக்காக உடனே ஐயோ நான் இதை கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக இதை பண்ணனா கண்டிப்பாக மாட்டிட்டு நிற்போம். டைம் கொடுத்தனா எல்லாம் தன்னை போல் சால்வ் ஆகிடும். மூணாவது, முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிடு. தனியாக இருக்கிறது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்னு நினைக்கலாம். இந்த டைமில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நம்ம யாரையும் காயப்படுத்திட மாட்டோம், இதை மாதிரிலாம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நீயும் நானும் பண்ணுற பெரிய தப்பு அதுதான். நம்ம தனியாக இருந்து மட்டுமே எதை பற்றி யோசிக்காமல் இதை பற்றி மட்டுமே யோசித்து கூட உனக்காக இருக்க சிலரையும் லாஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்ப. ஸோ தனியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிடு. அப்புறம் முடிஞ்சால் கொஞ்சம் ட்ராவல் போ. இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் எப்போவுமே, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. குட்டியாக ஒரு ட்ராவல் போ, உனக்கு நீ திருப்பி கிஃப்ட் பண்ணிக்கோ. 3 வேளை மறக்காமல் சாப்பிட்ரு. நல்லா சாப்பிட்டனாலே
இங்கே கொஞ்சம் நிறைஞ்சா இங்கே கொஞ்சம் நிறையும்னு சொல்லுவாங்க, மனசு நிறையும். சரியா? 3 வேளை சாப்பிடு. வேறு என்ன இருக்குது? கண்டிப்பாக குளிச்சிரு, குளிக்காமல் இருக்காது. நாற்றம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்ட் கூட. ஸோ குளிச்சிரு. அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவுக்கு எனக்கு தெரிஞ்சு. இதையும் தாண்டி ஒன்று இருக்குது. இதெல்லாம் பண்ணி கூட உனக்கு வந்து எதுவுமே சரியில்லை, இல்லை ஒர்க் அவுட் ஆகலை தலைவா அப்படிலாம் சொன்னேன்னா, தயவு செஞ்சு ஒரு மனோதத்துவியல் அது என்ன சொல்லுவாங்களே, சைக்கார்டிஸ்ட்டை போய் பார்த்துரு. ஆர்டிஸ்ட் இல்லையா, சைக்கார்டிஸ்ட், அவரை போய் பார்த்துரு. அவரை பார்த்து தலைவா இப்படி இருக்குதுன்னு சொன்னேன்னா, நானும் என் பக்கத்தில் இருக்கவோ இல்லை உன் பக்கத்தில் இருக்கவோ கொஞ்சம் அமைச்சூர், நாங்கள் கதை கேட்போம், நாங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவோம், அது கரெக்டாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த சைக்கார்டிஸ்ட்டை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது தெரியுமா, நான் இவர்கிட்ட சொன்னேன்னா என்னோடய விஷயங்கள் சரியாயிடும்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கையோடு ஒருத்தரை போய் பார்ப்ப தெரியுமா, கிட்டத்தட்ட கடவுள்கிட்ட போய் வேண்டுற மாதிரி. ஸோ அந்த நம்பிக்கையோடு நீ போய் பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது நீ ட்ரை பண்ணுவேன், உனக்கு மேபி கரெக்டாக இருக்கலாம், நல்லா கூட அமையலாம். ஸோ தயவு செஞ்சு போய் பார்த்துரு. முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா தம்ஸ் அப், வீடியோ பிடிக்கலாம் தம்ஸ் டவுன். உன் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் லூசுத்தனமாக இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுரு. ஸோ இந்த சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், புதுசாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. பரட்டா, பை பாய், டொர் டாட்டா பாய். ஆஃப் பண்ணிக்கிறேன்டா. சோகத்தையும் டிப்ரெஷனையும் தனித்தனியாக பிரிக்கிறோம். அதாவது ரெண்டுக்கும் இருக்க தொடர்பு நான் சொன்னேன் தெரியுமா, நாள்பட்ட சோகம் அப்படின்னு. இப்போது ஆர்சிபின்னு ஒரு டீம், சரிங்களா, நான் அதோட லாயல் ஃபேன்னு வச்சுக்கலாம். எங்கள் டீம் வந்து வருஷம் வந்து கப்படிக்கும்னு நினைக்கிறேன், கப்படிக்கல, சோகமாக இருக்கேன். 2வது வருஷம் கப்படிக்கும்னு நினைக்கிறேன், கப்படிக்கல, சோகமாக இருக்கேன். 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம், 6வது வருஷம் ஆகும்போது தொடர் சோகமாக இருக்குது. இப்படியே 17 வருஷம் போச்சுன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு ஆர்சிபி ஃபேனும் டிப்ரெஷனில் தான்டா இருக்கிறோம், லூசு கம்னாட்டி, அவ்வளவுதான் விஷயம்.